இந்த வேலையெல்லாம் நானே பார்க்க வேண்டியதா இருக்குது. மேடம் பாத்ரூம் பைப்ல தண்ணி வர பாதி ஆயிருக்கு. என்ன மேடம் வீடு கட்டிருக்கீங்க? ஆளா பார்த்தா தூங்கி அடிச்சா தண்ணி எல்லாம் நேரா என்கிட்ட வந்து நிக்குது. பைப்ல தண்ணி எல்லாம் நீ தானே உங்க பைப்பை சரி பண்ணா? என்ன மேடம் என் புருஷனை பார்த்தா பிளம்பர் மாதிரி தெரியுதா? பைப் ரிப்பேர் பண்றதுக்கு நீ தானே ஹவுஸ் ஓனர், வீட்டு வாடகை வாங்குறேல நீ தான் சரி பண்ணணும். வாய மூறி உன் பைப்பு சரியில்லைன்னா நீ தானே சரி பண்ணணும். மேடம் அசிங்கமா பேசுவேன். டேய் வேணா வார்த்தை வந்து பேசு. மேடம் அளந்து பேசுறா டைலரா? வேணா போயிடுவே நீ காணா. இந்த பாரு நாடி சும்மா இருக்க. மேடம் நீங்க பேசுங்க மேடம். ஏமா நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்களம்மா? ஏமா அதுக்குதான் நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்கு. அதுக்குதான் நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்றோம்ல, எங்க ஷோக்கு வாங்கம்மா. உங்களை நம்பி தானமா நாங்க ஷோ பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டீங்களா மேடம்? டிவில தான் வச்சு குடும்பத்தை பிரிப்பீங்க, நேரா வீட்டுக்கே வந்துட்டீங்களா பிரிக்கிறதுக்கு? வாங்க அமைதியா இருங்க, இல்லன்னா சிபிஐ கூப்பிடுவேன். என்னப்பா பிரச்சனை? மேடம் அது எங்க பிரச்சனை? அதுக்குதான் நாங்க இருக்கோம். நாங்க ஒரு டிவி வச்சு அதுக்குதான் ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பஞ்சாயத்து பண்ணா அப்ப எங்க போல பெண் ஆகுது? பாருங்க மேடம், அப்படிப்பட்ட குடும்பத்துல நாங்க வரல. இது எங்க வீட்டு பிரச்சனை, நாங்களே பார்த்து எங்க குடும்ப பிரச்சனை. ஆமா மேடம். தம்பி சொல்றேன். ஆமா மேடம், எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம். எப்ப உன் குடும்பத்தை நீ பாத்துக்கிட்டா என் குடும்பத்தை யாருப்பா பாப்பா? அமைதியா இருங்க, நாங்க இருக்கோம். வாமா நான் தீர்த்து வைக்கிறோம் பிரச்சனைய. வாப்பா எப்ப வா, வழியில சிபிஐ கூப்பிடுவா. எப்ப வாப்பா போமா, அங்க போமா போமா நீ வாப்பா. இங்க நின்னுகிட்டு இருக்க, போங்க. நிகழ்ச்சி பண்றதுனால வேற எதுவும் பண்றதா எல்லாரும் அங்க வந்து பண்ணுங்க, வாங்க. வணக்கம். இது சொல்வதெல்லாம் லை, கண்ணுக்கு வைக்காத மை. இன்னைக்கு ஒரு சின்ன குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனையை அவங்களே தீர்க்கலான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்கள நாங்க சும்மா விடாம வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்து அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னா இல்லையா பொறுத்து இருந்து பார்ப்போம். சொல்லுமா என்னமா பிரச்சனை? நான் பங்களா வச்சிருக்கேன் மேடம். உன்னை பார்த்தா பங்களா மட்டுமா வச்சிருக்க மாதிரி தெரியுது. அமைதியா இரு, இல்லன்னா சிபிஐ கூப்பிடுவேன். சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை? மேடம் என் பொண்டாட்டி சாம்பார்ல முருங்காய் போட சொன்னா கத்திரிக்காய் போட்டுருக்கா மேடம். சின்ன வெங்காயத்தை போட சொன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுருக்கா. முக்கியம் இப்ப இது. ஏமா இப்படி நீங்க அடிச்சுக்கிறீங்க? உன் பிரச்சனைய சொல்லுப்பா. நானே இவங்க வீட்டுல குடியிருக்கேன் மேடம். உன்னை பார்த்தா குடி இருக்க மாதிரி தெரியலப்பா, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்க மாதிரி தெரியுதப்பா. சொல்லுப்பா என்னப்பா பிரச்சனை? மேடம் அவங்க வீட்டுல இருக்க மேடம். நானு வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல பைப் சரியில்லை, கதவு சரியில்லை, பல்பு சரியில்லை, உன் மூஞ்சே சரியில்லை. ஏமா அவன் இப்படி பிரச்சனை பண்றான்? மேடம் எப்ப பார்த்தாலும் என்னையே கூப்பிடுறான் மேடம். ஏன்பா உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போச்சு? மேடம் நான் அவளை கூப்பிடல மேடம், வீட்டுல இருக்கிற பொருளை சரி பண்ண கூப்பிட்டேன். ஏமா நீ போய் வேலையை செய்ய வேண்டியதானம்மா? மேடம் என் வீட்டுல இருக்கிற என் புருஷனே பார்க்க முடியல, நான் எங்க மேடம் கொடுத்துட்டு இருக்கிற பையனை பார்க்க முடியும்? இந்த அம்மா சொல்றதும் சரிதான். ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம்னா சின்ன சின்ன கோளாறுலாம் நம்ம தான் பாத்துக்கணும். பெரிய கோளாறுனாலும் அவங்க பாப்பாங்க. அப்ப எங்க மாமனார் வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்பா? அவன் தான் பெரிய கோளாறா இருக்கானே. ஏ தம்பி நீ ரொம்ப ஆர்வ கோளாறா இருக்க. மேடம் நீங்க பார்வை கோளாறா இருக்கீங்க, நான் தான் தம்பி. அமைதியா இருங்க, இல்லன்னா சிபிஐ கூப்பிடுவேன். ஏன்பா நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்களப்பா? மேடம் வீட்டுக்கு வாடகை வந்து ரொம்ப தப்பா போச்சு மேடம். கரண்ட் பில்லு மாசம் மாசம் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட்டை விட எக்ஸ்ட்ரா கேக்குறா மேடம். ஏமா இப்படி காசு வாங்குற? மேடம் நைட் எல்லாம் லைட் போட்டு வச்சிருக்கேன் மேடம். காசு வாங்காம நான் நைட் ஆனா லைட் போடுவேன், என் பொண்டாட்டிக்கு நைட்டியை போடுவேன், இல்ல சரக்கு வாங்கி நைட்டி போடுவேன். உனக்கு நாடி பிரச்சனை? வாயிலே ஒண்ணு போடுவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாருகிட்ட வந்து என்ன பேசுற? இப்படி ஒரு கேவலமான நிகழ்ச்சியை நான் பார்த்தது இல்ல. வேற என்னப்பா பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான் மேடம். எல்லாரும் வீட்டுக்கு மட்டும் வாடகை வாங்க மாட்டா மேடம், பார்க்கிங் வாடகை வாங்குறா மேடம். What do you mean? ஆமா மேடம், ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் வாங்குறா. என்ன கொடூரம் பாத்தீங்களா? This is medical miracle in the world of the disease. I'm blowing. இன்னைக்கு சத்தியம் தேட்டிலே கார் பார்க்கிங் 50 ரூபாய் கேக்குறாங்க. ஆனா இந்த அம்மா கார் பார்க்கிங் 100 ரூபாய் கேக்குது. மேடம் கார் பார்க்கிங்ல என்ன விடுவாங்க? கார் விடுவாங்க. இவன் என்ன விடுறான் தெரியுமா? என்ன விட்டான்? இவன் போட் வந்து விடுறான். What? போட்? ஏப்பா? ஆமா மேடம், சென்னையில எப்ப மழை வரணும் தெரியல மேடம். மழை வந்தா கழுத்து வரைக்கும் தண்ணி வருது. தண்ணில எப்படி நீந்தி நான் போக முடியும்? அதான் மேடம் வீட்டுல ஒரு போட் வாங்கி வச்சுக்கிறேன். மழை வந்தா போட்ல போயிடுவேன். பாத்தீங்களா நேர்களே, இந்த பையன் ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறான். கிட்ட இருக்கு என்னையவே கண்ணாடி போட்டுதான் பாக்குறாரு, இதுல தொலைநோக்கு பார்வையா? நீ யாருமா அவன் பொண்டாட்டியாமா? அப்ப அப்படிதான் இருக்கும். சொல்லுமா வேற என்னமா பிரச்சனை? மேடம் பத்தாவதுக்கு நைட் எல்லாம் டிவி போட்டுட்டு ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அது அசிங்க சின்ன பேசுறாங்க மேடம், காது கொடுத்து கேட்க முடியல மேடம். அப்படி என்ன ப்ரோகிராமா பாக்குற? உங்க ப்ரோகிராம் தான். அமைதியாரி, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வந்தல இருந்து சத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். அமைதியாரி சிபிஐ கூப்பிடுவேன். அமைதியாரிங்கிறேன். இப்ப பேசுனல்ல, பேசாத. நிகழ்ச்சியா என்ன? வந்தல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். சொல்லுமா வேற என்னமா பிரச்சனை? மேடம் நாங்க வீடு வரோம் கொடுத்துட்டு வரும்போது அக்ரிமெண்ட் போட்டோம் மேடம், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு. இப்ப எப்ப பார்த்தாலும் நான்வெஜ் செஞ்சுட்டே இருக்கான் மேடம்.
ஏய் போய் சொல்றேன் மேடம் நான் செய்யல மேடம் அடிங்க பாப்பா மேடம் நான் நான்வெஜ் செய்யல நான்வெஜ் செய்யலன்றா சொல்லிட்டு இருக்கான் ஒய்ஃப் நான்வெஜ் செய்யல ஏய் போய் சொல்ல நான்வெஜ் நான் செய்யல நிறுத்துமா நல்லா அடிப்பா அடிச்சாத பாட்டியா இருக்கு நான்வெஜ் செய்யலன்றா அவன் முன்னாடி பேசிட்டு நல்லா அடிப்பா நான்வெஜ் ஏங்க அவன் அடிக்க சொன்னா என்ன வந்து அடிக்கிற நிகழ்ச்சியால வேற எதுமா அவன் போய் சொல்றான் மேடம் உட்காருப்பா உட்காருமா நீ அமைதியா இருக்கா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியா இருந்த எப்பா அவன் நான்வெஜ் செய்யறீங்களா நீ செய்யலங்க எதா போய் சொல்றான் நாங்க நான்வெஜ் செய்யல எப்படி சொல்ற இவளுக்கு வெஜிடேரியன் ஒழுங்கா சேர்த்துறாரு மேடம் என்னம்மா இப்படி அடிச்சுக்கிறீங்களம்மா எப்பா வந்ததுல இருந்து இப்பவாது பேசணும்னு தோணுச்சா சொல்லுப்பா சொல்லுப்பா உன் பிரச்சனை என்ன உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா நான் இருக்கேன் என்னுடைய டீம் சொல்றேன் மேடம். சொல்லுப்பா இந்த டார்க் முடிஞ்சு ஒண்ணு அவன் பொண்டாட்டியா ஊருக்கு அனுப்பிடுறான் மேடம். என் ஏய், மகன் கஷ்டமா இருக்கு. என் பொண்டாட்டி ஊருக்கு போனா உனக்கு நான் பிரச்சனை ஆமா அதுவும் வாஸ்தவம் தான் உனக்கு என்னப்பா அது பிரச்சனை இல்ல மேடம், அவங்க வீட்டு முறவாசலையும் சேர்த்து நான் பண்ண வேண்டி இருக்கு. பாத்தீங்களா நேர்களே அவன் ஒரு புறவாசல் வழியா வந்தாலும் முறவாசல் நினைச்சு கஷ்டப்படுறான்